சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். தேட்டரா வைப் சரியான வைப்பில் இருக்குது. சூப்பராக இருக்குது படம். எல்லாம் வந்து இன்னொரு தடவை இந்த படத்தை பார்க்கலாம்னா என்ன காரணத்துக்காக பார்க்கலாம்? தலைக்காக எத்தனை டைம் பார்க்கலாம். நல்லா இருந்தது படம். கிட்டத்தட்ட 3 ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. எந்த பேர் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு? இது அவங்க பேர் மறந்துட்டேன். பிரியா வாரியரும் அர்ஜுன் தாஸும் நல்லா இருந்தது. அவங்க 2 பேர் நல்லா இருந்தாங்க. வேறு எதுவும் கதை இல்லைன்னு சொன்னாங்கல்ல, ஆனால் படம் பார்க்க என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கா? நல்லா இருக்கு ப்ரோ. வைபாக தலைக்காக பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது படம். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குண்ணா. சூப்பராக இருக்கு. ரிவ்யூ கொடுக்கணும்னா எதுனா ஹானஸ்ட்டாக தளபதி ஃபேனாக நீங்கள் தலை படத்துக்கு என்ன சொல்ல வரீங்க? ரொம்ப நல்லா இருக்குண்ணா. எல்லாமே படத்தை நல்லா இருக்கு. எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எனக்கு அர்ஜுன் தாஸ் டான்ஸ் ஆனது அதான் பிடிச்சி. அந்த இது தொட்டு தொட்டு பேசு அந்த மாதிரி எல்லாமே டான்ஸ் ஆனது எனக்கு ரொம்ப பிடிச்சி. படம் நல்லா இருந்தது. மறுபடியும் இந்த படத்தை பார்க்குறதா என்ன காரணத்துக்காக பார்ப்பீங்க? நல்லா இருக்கு, நல்ல கதை, நல்லா போதனால. த்ரிஷா மேம் சீனுங்களா இல்லை நம்ம டான்ஸர்ஸ் அவங்களோட சீன்ஸ் எந்த மொமெண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஒன்றுமே இல்லை, என்ஜாய் பண்ணலான்னு வந்தேன். ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணியிருக்கேன், சிரிச்சிருக்கேன், அவ்வளோதான். படத்தை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பிளாஸ்ட்டு தான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மொமெண்ட் எது மேம்? இல்லை, எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. தலையோட ஒவ்வொரு என்ட்ரிலையும் நீங்கள் என்ன பண்ணீங்க? தேட்டரில் நடந்துச்சு? விசில் தான், சவுண்டு தான் ஃபுல்லாகவே. யா, த்ரிஷா மேம், சிம்ரன் மேம் எந்த காம்போ தலையோட சூப்பராக இருந்துச்சு? ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சுண்ணா. எனக்கு நல்லாவும் இருக்குது. அவரோட இது நடிப்புலாம் எல்லாம் நல்லா இருக்குது. எல்லாம் படத்தோட இதுவும் கேரக்டரும் காட்டினாங்க, அதுவும் எல்லாம் நல்லா இருக்குது. மொத்தமாக படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். இந்த படம் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்குன்றது தெரியும். ஃபேமிலி ஆடியன்ஸாக நீங்கள் சொல்லுங்கள். எங்களுக்கும் நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு. ஆமாம், பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். பிடிக்காதுன்னு சொல்லவும் முடியாது, நல்லா இருக்கு. அவங்க அதெல்லாம் ஏகேவோட ரொம்ப சூப்பரான கெட்டப்பில் வந்து பேசுகிற டைலாக் தான் நல்லா இருக்குன்னா எந்த டைலாக் சொல்லுவீங்க? எல்லா டைலாக்குமே நல்லா இருக்கு, எதுக்கு சொல்கிறது. சீரியஸாக இல்லை, எனக்கு டைம் போனதே தெரில. முடிஞ்ச உடனே நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இன்னும் கொஞ்சம் நேரம் போயிருக்கக்கூடாதோ அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு தான். ஃபுல்லாக கத்திக்கிட்டே தான் இருந்தோம். சீரியஸாக சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தேன். திரும்பவும் இன்னொரு வாட்டி வந்து பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். தலை வந்து விண்டேஜ் லுக்லேயும் வந்திருந்தார், இப்போ இருக்கிற லுக்லேயும் வந்திருந்தார். எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு? எங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. எக்ஸ்பெஷலி இந்த பில்லா இது, அப்புறம் வந்து அந்த ஃபஸ்ட்டு லுக் எது ரெட்டு, அந்த இது எனக்கு உண்மையாகவே எல்லா லுக்குமே அவர்கிட்ட சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் தளபதி ஃபேன் தான். இப்போ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அவர் வந்து தலை ஃபேனாக வந்து சீரியஸாக மாறிட்டேன். அந்த மாதிரி இருக்குது எனக்கு. எனக்கு இந்த ஒரு விஷயம் தான் புரியவே இல்லை. தளபதி ஃபேன்ஸ்லாம் இந்த படத்தை பயங்கரமாக கொண்டாடுறீங்களே, அப்படி என்ன இருக்குது இந்த படத்தில்? அவர் ஸ்டைலு உண்மையாகவே அப்போது எப்படி இருந்துச்சோ அந்த வாலி அந்த ஸ்டைல் வந்து அப்படியே இருக்குது. வேறு அவர்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை. அந்த சீன் எதுவுமே இல்லை. அவர் வந்து இந்த நார்மலாக ஏதோ நடிக்கிற மாதிரியே இல்லை, நார்மலாக அவரோட ஸ்டைல் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்குது. சீரியஸாக ரொம்ப பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 3 ஹீரோயின் பண்ணியிருந்தாங்களே, த்ரிஷா மேமு, சிம்ரன் மேமு, பிரியா வாரியர், 3 பேரில் நீங்கள் ரொம்ப லைக் பண்ணது யார்? சிம்ரன் தான். சீரியஸாக சிம்ரன். அந்த இன்ஸ்டாவில் வந்து அவங்க விசில் அடிக்கிற அந்த வாலி படம் இது போட்டிருந்தாங்க. சீரியஸாக நான் அதுக்காகவே வந்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இன்னும் அப்படியே இருக்காங்க. அவங்க எப்படின்னு தான் தெரியல, அப்படியே இருக்காங்க. எனக்கு ரொம்ப சிம்ரன் மேம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அர்ஜுன் தாஸ் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? அவர் சிங்கிளாக இருந்தாலே பயங்கரமாக இருக்கும். டபுளாக வர பண்ணியிருக்காரா, வேறு லெவலில் இருக்குது அவரோட வில்லன் கேரக்டர். ரொம்ப மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. சீரியஸ் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த மியூசிக் இருந்துகிட்டே இருந்ததால் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அந்த ஃபைட் சீன்லாம் நான் மோஸ்ட்லி விரும்ப மாட்டேன். ஆனால் அந்த ஃபைட் சீன்லேயும் சாங் கொடுக்கறதால ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன். உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் நிறைய விண்டேஜ் சாங்ஸ்லாம் இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சது? அந்த அந்த டெல்லி எல்லாம் தேடி தேடி உன்னை கண்டேனே, அது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. அதுதான். எப்படி இருந்துச்சு படம்? நல்லா இருந்துச்சு. வேறு மாதிரி எதிர்பார்க்கல. விடாமுயற்சி மாதிரி வெத்ததாக இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா விடாமுயற்சி அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. ஆனால் இந்த படம் சூப்பராக இருந்துச்சு, பார்க்கலாம். நிறைய கெட்டப்பில் வந்திருந்தார் நம்ம ஏகே அவர்கள். உங்களுக்கு ரொம்ப ஹைலைட்டாக நான் செம்மையாக என்ஜாய் பண்ண இந்த கெட்டப்னா எந்த கெட்டப்? எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஆனால் ஓல்டு ஃபோட்டோஸ்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்களா, அது இன்னும் நல்லா இருந்துச்சு. ஓகே, நிறைய கேங்ஸ்டர்ஸ்லாம் காமிச்சிருந்தாங்கல்ல, அதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஹைலைட்டாக இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு இந்த ஃபைட் சீன்லாம் அவ்வளோ நான் பார்க்க மாட்டேன், பிடிக்காது. ஆனால் அந்த படம் ஃபுல்லாகவே பார்த்தேன். ஆமாம், 3 ஹீரோயின் இருக்காங்கல்ல, சிம்ரன் மேமு, த்ரிஷா மேமு, பிரியா வாரியர். நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண விஷயம்? த்ரிஷா ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹீரோயினில் பிடிச்சதுன்னா அவங்க தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் சிம்ரன் மேம் அவங்களுக்கு பிடிக்கும். அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது. நான் எதுவும் பார்க்கவும் இல்லை முன்னாடி, ஏதோ சீன்ஸ்லாம் பார்க்கல. அக்கா தான் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க வருவாங்கட்டானா வந்ததுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. பிரியா வாரியர் அவங்க எப்படி பண்ணியிருந்தாங்க?
நல்லா தான் இருந்துச்சு. அர்ஜுன் தாஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், வில்லனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் டபுள் ஆக்ஷன் கொடுத்துருந்தாங்களா, அதனால் இன்னும் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா மாசாக இருக்குது, நல்லா இருக்குது, படம் சூப்பராக இருக்குது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். அதான் வயசானவங்க, சின்ன பசங்க, பெரியவங்க எல்லா ஏஜும் பார்க்குற மாதிரி தான் படம் நல்லா பண்ணியிருக்காங்க. அஜித் ரொம்ப மாசாக செம்மையாக இருக்கார். மியூசிக் வந்து ரொம்ப ஹைலைட், ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. குறைகள் எதுவும் கிடையாது. விடாமுயற்சியோட பசங்க நல்லா எதிர்பார்த்தாங்க. அது கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதை வந்து இது வந்து இப்போ திருப்தி பண்ணிடுச்சு. படம் நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 ஹீரோயின்ஸ் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. எந்த பேர் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு? எப்பவுமே வந்து 3 ஹீரோயின் பண்ணியிருக்காங்க. 3 ஹீரோயினில் பார்த்தா எனக்கு வந்து சிம்ரன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். த்ரிஷா மேடமும் பிடிக்கும். இருந்தாலும் எனக்கு சிம்ரன் கொஞ்சம் ரொம்ப நான் லைக் பண்ணுவேன். எல்லா படமும் அவங்க வாலி படம் பார்த்துருக்கேன் அஜித் ஜோடியோட, அதுவும் நல்லா தான் இருந்திருக்கும். அவ்வளோதான். இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு வந்து த்ரிஷா மேடம் உள்ளே வந்திருக்காங்க. த்ரிஷா மேடம் இதுக்கு முன்னாடி படம் பண்ணியிருக்காங்க, மங்காத்தா பண்ணியிருக்காங்க, அப்புறம் கிரீடம் பண்ணியிருக்காங்க. அந்த காம்பினேஷனில் த்ரிஷா மேடமும் நல்லா இருக்காங்க. ஜெயிலேருந்து வர என்ட்ரி சீன் தான் சூப்பராக இருந்தது. தியேட்டர் இருந்துச்சு அப்படியே. த்ரிஷா மேம் சிம்ரன் மேம் எந்த காம்போ வந்து மக்கள் இங்கே கொண்டாடினாங்க? இது சிம்ரன் மேம். பிரியா வாரியர் அவங்களுடைய விஷயங்கள் நல்லா பண்ணியிருந்தாங்களா? நான் அவங்களுக்கு கரெக்டாக தான் பண்ணியிருந்தாங்க. ஹானஸ்ட்டாக ஒரு ரிவ்யூ சொல்லுவீங்கன்னா மறுபடியும் இந்த படத்தை பார்க்கணும்னா என்ன காரணத்துக்காக பார்க்கலாம்? தலைக்கு தான் தலைக்கு ஏறி பார்க்கலாம். நல்லாயிருக்கு. ஹானஸ்ட்டாக ஒரு ரிவ்யூ சொல்லுவீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? மறுபடியும் இந்த படத்தை பார்க்கலாம்னா என்ன காரணத்துக்காக? அஜித் ஃபேனுக்காக பார்க்கலாம். நல்லாயிருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸில் வந்து என்ஜாய் பண்ணுறாங்களா? ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம். ஃபுல்லாகவே வைப் மெட்டீரியல் அப்படின்ற மாதிரி இருக்குது. படம் ஃபுல்லாக வைப்பு. ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும். நல்லாயிருக்கு. மியூசிக்லாம் செட் ஆயிருந்துச்சுங்களா இல்லை ஓவராக இருந்துச்சுங்களா? இல்லை, ஜிவி நல்லாவே பண்ணியிருக்காரு. 3 ஹீரோயின் பண்ணியிருக்காங்கல்ல இந்த இதில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண ஹீரோயின்னா எந்த மூமெண்ட்? எல்லாருமே நல்லா இருந்தாங்க ப்ரோ. எல்லாருமே நல்லா இருந்தாங்க ப்ரோ. உங்களுக்கு பிடிக்காதுன்னா சொல்லவே மாட்டீங்க. எல்லாருக்குமே பிடிக்கும். அஜித்தை பிடிக்கிறவங்களுக்கே எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்ப்பீங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க. எப்படி தலை இருக்கு? சூப்பராக இருந்துச்சு. தேட்டரை என்ஜாய் பண்ணி கொண்டாடின மொமெண்ட் எந்த மொமெண்ட்டுங்க? விண்டேஜ் எல்லா அஜித்தோட எல்லா விண்டேஜ் இதுவும் அது நல்லா இருந்துச்சு. 3 ஹீரோயின் பண்ணியிருந்தாங்கல்ல, எந்த ஹீரோயினோட போர்ஷன்ஸ் வந்து நீங்கள் ரசிச்சிங்க? சிம்ரன் நல்லா இருந்துச்சு. பிரியா வாரியர்லாம் இருந்தாங்க. இல்லை, அவங்க என்ட்ரி நல்லா இருந்துச்சு. திடீர்னு இருந்துச்சு, என்ட்ரி நல்லா இருந்துச்சு. ஸோ அர்ஜுன் தாஸ் எப்படி பண்ணியிருந்தார் அவரோட கெட்டப்? அர்ஜுன் வாய்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஆக்டிங்கோ டபுள் ஆக்ஷன் நல்லா இருந்துச்சு. தலை ஒவ்வொரு கெட்டப்லையும் என்ட்ரி ஆகும்போது தேட்டரில் என்ன நடந்துச்சு தலை? அப்படியே எல்லாரும் பேப்பர் தூக்கி போட்டு எல்லாம் செம்ம இதுவாக இருந்துச்சு. அவ்வளோ வைபாக வந்திருக்கீங்க தலை படம். அப்படி இருக்கு படம், செம்மையாக இருக்குது, மாஸாக இருக்குது. இந்த படம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு இருந்துச்சு. அதனால தான் அந்த நேமிங்லாம் போடும்போது கூட எந்திரிச்சு வரல, உட்காந்துக்கிட்டே இருந்தோம். அஜித் கடவுள் என்ன அஜித்? ஆமாம். இந்த படத்தை ஹானஸ்டாக ரிவ்யூ சொல்லுங்கள். இந்த படத்தை மறுபடியும் பார்க்கலான்னா என்ன காரணத்துக்காக பார்க்கலாம்? அஜித்துக்காக பார்க்கலாம். உங்களோட என்ன சொல்கிறது, வைப்பு, அந்த கெத்து, அதுக்காக பார்க்கலாம். ஒவ்வொரு விண்டேஜ் லுக்கும் இருந்துச்சு, ஒவ்வொரு நியூ லுக்கும் இருந்துச்சு. அது என்ட்ரி ஆகிறப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? தேட்டரில் நடந்துச்சு? தேட்டர்லையா ஃபுல்லாக அந்த பேப்பர்லாம் பிச்சு பிச்சு மேலே தூக்கி வீசணும். 3 ஹீரோயின் பண்ணியிருந்தாங்க. எந்த ஹீரோயின் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? சிம்ரன். பிரியா வாரியர் ட்விஸ்ட்டில் நடுவில் வந்தது, அதனால. படம் நல்லா தான் இருந்துச்சு, எந்த இடத்துலையும் போர் அடிக்கல. ஆனால் கதை மட்டும் புதுசாக எதிர்பார்த்து போகாதீங்க. கதையெல்லாம் பழைய கதையாக தான் இருக்கும். பழைய லுக்கில் போட்டுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. பால்டாபாவோட வோக்கல் நல்லா இருந்துச்சு. சாங் நல்லா இருந்துச்சு. அதான் கதை மட்டும்தான் கொஞ்சம் பழசாக இருக்குது, அதான் கருப்பாக இருக்குது. 3 ஹீரோயின் இருக்காங்களா, எந்த ஹீரோயின் போர்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? இந்த பிரியா வாரியர் சுல்தானா சாங் நல்லா இருந்துச்சு. அது சில பேர் வந்து சிம்ரன் மேம் சொல்கிறாங்க. ரூபாய் தார் அந்த பாட்டு மாஸ்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சிம்ரனா பிரியா வாரியர்? வாரியர் தான். பிரியா வாரியரா சிம்ரனா? சிம்ரனும் பிரியா ஒன்றா தானப்பா இருந்தாங்க. அதில் ஒரே பேர் தான் மாற்றி மாற்றி கொடுத்துருந்தாங்க 2 பேர்த்துக்கும். அவங்க கெட்ட சிம்ரனோட கேரக்டர் தான் அந்த பிரியான்னு கொடுத்துருந்தாங்க. ஹானஸ்ட்டாக ஒரு ரிவ்யூ சொல்லுங்கள். இந்த படத்தை மறுபடியும் பார்க்கலாம், என்ன காரணத்துக்காக பார்க்கலாம்? மியூசிக், அப்புறம் அஜித்தோட ஆக்டிங், அதுக்காக மறுபடியும் பார்க்கலாம். மற்றபடி கதையை எதிர்பார்க்காதீங்க, அவ்வளோதான். கதையெல்லாம் பழைய கதை தான். காட் பிளஸ் யூ, அந்த இது சூப்பராக இருந்துச்சு. ஃபுல் மூவிலே அதுதான் சொன்னாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. லைக் டைலாக் டெலிவரி ஆகட்டும், ஒரு பழைய படத்துலேருந்து அந்த ரெஃபரன்ஸ் எடுக்க, படத்தில் ரெஃபரன்ஸ் இல்லை, ரெஃபரன்ஸில் தான் படமே இருக்குது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. 4 நாள் வந்தாலும் அந்த ஹைப் அப்படியே தான் மெயின்டைன் ஆகுது. ஃபஸ்ட் ஷோ வந்தாலும் லாஸ்ட் ஷோ போனாலும் அந்த ஹைப் அதே தான். முடிஞ்சு ஃபுல்லாக கூட யாருமே எந்திரிக்கல சீட்டை விட்டு. ஃபுல்லாக அந்த லைட்டு வந்துருச்சு எல்லாமே, ஆனால் யாருமே எந்திரிக்கல. ஃபுல்லாக பேர் போயிட்டு இருக்கு, அப்போ கூட எந்திரிக்கவே இல்லை. போஸ்ட் கிரெடிட் சீன் மெயினாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதில் அந்த பிஹைண்ட் த சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. இதில் இந்த படத்தில் 3 ஹீரோயின் இருக்காங்கல்ல, சிம்ரன், த்ரிஷா மேம், பிரியா வாரியர். இந்த 3ல் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண மொமெண்ட் அது? சிம்ரனோட என்ட்ரி தான் மாசாக இருந்துச்சு. பிரியா வாரியர் மேம் பண்ணியிருக்காங்க, நான் சிம்ரன் அதெல்லாம் அவ்வளோலாம் சீன்லாம் இல்லை. சிம்ரன் அந்த ஹைப்பு அப்படி மெயின்டைன் பண்ணாங்க.
கரெக்டாக அந்த கேரக்டரோட இன்ட்ரடக்ஷன் சூப்பராக இருந்தது. அந்த கேரக்டருக்கான வெயிட்டேஜ் சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க. ஒரே ஒரு டயலாக் மட்டும் சொல்லுங்கள் அந்த படத்தில் வர காட் பிளெஸ் யூ.